ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஸ்டாக்கில் வச்சு நம்ம அதாவது ஸ்டாக் பற்றின எந்த ஒரு வீடியோவும் நம்ம வந்து இது அப்லோட் பண்ணல. ஸோ இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸ்டாக்கில் வந்து எப்படின்னா, இப்போ ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்டாக்கில் வந்து கேஷ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பார்க்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது இல்லாமல் இது வந்து ஸ்டாக்குக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் அப்புறம் வேறு எந்த ஒரு இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை ஆகும். ஸோ அது என்ன அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இங்கே நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக நீங்கள் வந்து மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஆத்தரைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ரீமியம் பேஸ்ட் ஓகே, ஸோ நம்ம ப்ரீமியம் அடிப்படையிலான ஒரு கோர்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீமியம் மட்டும் வச்சு அதை நம்ம வந்து எடுத்து எப்படி வந்து அந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து எப்படி இன்ட்ராடே ட்ரேடுக்கு அப்ளை பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் வந்து நான் நிறைய ஸ்டாக் வந்து நான் வந்து பார்ப்பேன். ஸோ அதில் நான் இப்போ சமீபத்தில் எனக்கு ரொம்ப வந்து எடுத்த ஒரு ஸ்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாந்தா. ஸோ வேதாந்தாவில் வந்து கொஞ்சம் நான் வந்து வச்சுருந்தேன், ஸ்டாக் கொஞ்சம் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடை வந்து நம்ம வந்து இதில் பண்ணலாம் அப்படிங்கிறத அதை கன்ஃபார்ம். இப்போ மார்க்கெட் இந்த ஸ்விங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்விங்கில் இருந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே எவ்வளவு மேலே போனால் அது எவ்வளோ சதவீதம் மேலே போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிங்கோட லோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த லோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லோவில் இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மேலே போனால் நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம், அதாவது மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி ஆனால் எவ்வளவு வந்து நமக்கு ப்ராஃபிட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நான் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து வேதாந்தா. டைம் ஃப்ரேம் வந்து 1 டே டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் இல்லைனா நம்ம வந்து இன்ட்ராடே அப்படின்னு இல்லாமல், ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கும்போது இதில் ஒரு 10 நாளோ, ஒரு மாதமோ, ஒரு நாள், ஒரு வாரமோ, ஸோ இது எவ்வளவு நாள் நம்ம வந்து அந்த ரீசார்ஜ் ஆகிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கான டைம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் வந்து ஸ்விங் ட்ரேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு சிங்கோட லோவாக எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது ஒரு சிங்கோட லோவாக எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேடிங் நடந்திருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோவுக்கு முன்னாடி நடந்த ட்ரேடிங் டேஸ் எல்லாமே இது. ஓகேவா? கிளியரா புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த டேட்டா தான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிங்கில் இருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போ சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே போகும் அப்படின்னு என்ன உறுதி அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கோட லோவையும் ஹையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சரியா? ஸோ இது வந்து ஹை, இந்த சிங்கோட ஹை ப்ரீவியஸ், அதாவது இந்த டே இந்த லோவுக்கு முன்னாடி ஏதாவது இது இவ்வளோ தான் போயிருக்கு மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே போகுமா இங்கே போகுமா அப்படின்னு நம்ம தெரியறதுக்காக இந்த சிங்கோட ஹையை நாம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு இந்த சிங்க்ல இருந்து ஒரு 5% நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 5% மார்க்கெட் மேலே போயிட்டாலே
ஒரு 6% நான் வச்சுருக்கேன். ஸோ மினிமம் ஒரு 5% நம்ம இருந்தாலே போதும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு சிங்கோட லோவையும் ஹையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு 5% மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த இடம் வந்து நமக்கு வந்து கீழே அந்த லோவோட சிங்கோட லோ இருக்கு இல்லையா? ஸோ அந்த லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? அப்போ எவ்வளோ மேலே போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதில் இருந்து அதாவது இந்த லோவில் இருந்து இந்த பர்டிகுலர் இந்த லோவில் இருந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஹை, அதாவது இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சிங்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 40% 156 ரூபாய்க்கு இதோட ஹையும் லோவுக்கும்னா வேல்யூ இருக்குது. ஸோ இதோட லோ பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 42% இருக்குது. ஓகேவா? சரி. அதாவது இந்த சிங்கோட லோவுக்கும் இந்த ஹைக்கும். ஓகேவா? சரி. ஒரு 5% மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அந்த 5%ஐ நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி சரி, இந்த 5% நான் மார்க் பண்ணிட்டேன் இந்த லைனை. ஓகே, ஸோ இந்த லைனை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி உள்ள டேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் 25. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 19, ஏப்ரல் 10, 19 இந்த வருஷத்தில் உள்ளதான் 25 ஏப்ரல் ஏப்ரல் 9, மன்னிக்கணும். ஸோ ஏப்ரல் 9, ஸோ 9ஆம் தேதி நம்ம வந்து என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இந்த லெவலுக்கு மேலே தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ நம்ம லெவலில் என்ட்ரு ஆகக்கூடியதுக்கான 5%, 5% மார்க்கெட் வந்து நமக்கு மேலே மூவ் ஆயிருச்சு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து என்ட்ரு ஆக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த சிங்கோட ஹை இருக்குது. ஓகேவா? இந்த ஹை டு இதான லோ, நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்த லோ இதானே. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம ஃபிபனாச்சி மார்க் பண்ணுறோம். இந்த ஃபிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிப்போ வச்சு நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் உருப்படியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு நான் தெரிஞ்ச விஷயம், இந்த ஃபிபனாச்சி நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், ஒரு சிங்கோட ஹைக்கும் லோவுக்கும் மார்க் பண்ணும்போது இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த 236 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 236 தாண்டின உடனே நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஓகேவா? 23% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 236 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிங்கோட ஹையோ லோவையோ மார்க் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? ஸோ என்ட்ரு ஆனோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் 401 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 401 ரூபாய்க்கு என்ட்ரு ஆகும்னா இதோட லோ தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த லோவை எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 364 ரூபா. ஓகேவா? 400 ரூபாய்க்கு என்ட்ரு ஆனால் 364 ரூபா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் வந்து 0.618. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 462 ரூபா. 400 ரூபாய்க்கு என்ட்ரு ஆனால் 62 ரூபா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட். ஒரே ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நமக்கு 62 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ 62 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 ரூபா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ 62 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். 36 ரூபா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ், நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் நம்ம வந்து இதில் இவ்வளோ இருக்கும், அதாவது 50% நம்ம வந்து இதில் வந்து ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து இதில் வந்து இந்த 236 அப்படிங்கிற லெவலை தாண்டினோன்னு தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த சிங்கில் இருந்து ஒரு 5% வந்து ட்ரேட் ஆகி மேலே போயிடணும். இப்போ இந்த சிங்கில் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படியா? ஓகேவா? ஸோ சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இது 5%, ஒரு 5% வந்து நமக்கு வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு, அப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த சிங்கோட லோ கட் பண்ணலை. ஸோ அது இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5%க்கு மேலே நமக்கு ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா?
ஸோ அப்போ இது ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த லோ டு இந்த ஹை டு லோ நம்ம வந்து ஃபிஃப் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஹை டு லோ ஃபிபனாச்சி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு 236 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இந்த 236க்கு மேலே போய் ஒன் டே கேண்டில் நமக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து என்ட்ராகலாம், இல்லைன்னா 236லே கூட நம்ம என்ட்ராகலாம். ஓகேவா? ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம அடுத்து வந்து நமக்கு வந்து இது வந்து கன்ஃபர்மேஷனாக மேலே, அதாவது இதுக்கு கண்டினியூவாக மேலே போகாமல் இது ஒரு ஸ்விங் ட்ரேடு தானே, நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 0.168 அப்படிங்கிறது வந்து 618 0.618 அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இதில் கோல்டன் ரேஷியோ நம்பர் அப்படின்னா 2-3 நம்பர் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ அந்த 0.382 இருக்கு இல்லையா? ஸோ 382 618 அப்புறம் வந்து 50 அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆவரேஜான ஒரு 50 பாயிண்ட் மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஹை டு லோ நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதோட 50% தான் இந்த 0.5 அப்படிங்கிற இது. ஓகேவா? ஸோ அப்போ மெயினான நம்பர்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236 0.382 618 618 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ரிவர்சல் லெவல். ஓகேவா? ஸோ இது வந்து இன்ட்ராடே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த கரெக்டாக மெஷர் பண்ணணும். அதாவது என்னென்னா, எப்படி நம்ம வந்து கரெக்டாக வந்து ஹை டு இப்போ மார்க்கெட் வந்து இங்கே லோவில் இந்த ஹையில் இருந்து, இது வந்து ஒரு சிங்கோட ஹை, இந்த ஹையில் இருந்து லோ வந்திருக்கு, மார்க்கெட் லோ வந்திருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஃபிஃப் வந்து ஹை டு லோ மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஹை டு லோ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அதே மாதிரி இப்போ மேலேருந்து மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னாலும் ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எடுக்க போகிறோம், அந்த மார்க்கெட் வந்து இப்போ அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். சேம் தான். இப்போ இந்த சிங்கோட ஹை நமக்கு கட் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த சிங்கோட ஹை நமக்கு மேலே கட் ஆகலை. அடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் எதுவுமே வந்து மேலே கட் பண்ணலை. ஸோ இதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஹை போயிருக்கு அப்படின்னா நவம்பர் 13ஆம் தேதி இந்த ஹை போயிருக்கு. அப்போ இந்த ஹை வந்து கட் ஆகலை. அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு டேஸில் உள்ள கேண்டிலும் அந்த ஹையை கட் பண்ணலை. அப்போ நமக்கு வந்து இதிலேருந்து 5% மட்டும் நமக்கு வந்து கீழே ட்ரேட் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து 5%. இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ். ஓகே. இப்போ இது வந்து 5%. இப்போ நம்ம 5% அப்படின்னு சொல்லி இந்த லெவலுக்கு கீழே ஸோ கேண்டில் நாளைக்கு வரும்போது இந்த கேண்டில் வந்து இந்த லெவல் கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அப்போ 5% கீழே ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இப்போ நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எங்கே நிற்கினா டாப்பில் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஃபிபனாச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹை டு லோ மார்க் பண்ணோமா, இப்போ இந்த லோ டு ஹை மார்க் பண்ணணும் இந்த ஃபிஃப். அப்போ மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிபனாச்சி என்ன வரும், ஸோ மேலே நமக்கு வந்து அந்த 236 அப்படிங்கிற லெவல் வந்து மேலே போயிடும். ஓகே. ஸோ 236 போயிடுச்சா? அப்போ இந்த 5%க்கு கீழே ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி 236 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் வைக்கணும். அப்போ க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் இதோட ரிவர்சல் பாயிண்ட் எங்கே இருக்கும், ஸோ 618 0.618 அப்படிங்கிறது இதோட ரிவர்சல் பாயிண்ட். 50% 382. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான ஒரு லெவல். ஸோ அப்போ மார்க்கெட் நம்ம கன்ஃபார்மாக 618 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இங்கேயே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருக்குது, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு 5% ப்ரைஸ் வந்து மேலே வந்து நமக்கு வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபிஃபை வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம லோ டு ஹை மார்க் பண்ண ஃபிஃபை வந்து அப்படியே இதுதான் ஹை அப்படின்னா இது லோ கட் ஆகலை அப்படின்னா இதை வந்து இந்த ஹை டு லோ இந்த இடத்துக்கு நம்ம மார்க் பண்ணோம். ஓகேவா? அப்போ நமக்கு 236க்கு மேலே க்ளோஸ் நடக்கணும். ஒரு 5% வந்து அபோவ் வந்து ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கணும் மேலே. ஸோ ஒரு 5% வந்து அபோவ் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது நம்ம வந்து இந்த 236 தாண்டினோடனே நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து இந்த மெஷர் பண்ணுறதுக்கான டூல் இதில் ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் லோவில் இருந்து சும்மா ஒரு 5% இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துடும். ஓகேவா?
அந்த லேபிளில் தெரியுது பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு 5%. அப்போ ரூ. 21 மேலே போயிருக்கு. அப்போ இந்த சிங்கோட லோவிலேருந்து நமக்கு வந்து ரூ. 21. ஸோ 5%ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5% மேலே போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 5% மேலே போயிருக்கு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக நம்ம எடுத்துக்கிட்டு ஓகே கரெக்டாக வச்சுருங்க 5%. அதேமாதிரி இந்த சிங்கோட ஹையை நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதாவது இதுக்கப்புறம் தான் இது வந்து வந்திருக்கும் இந்த லைனு. அப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டிய இடம் இங்கே இருக்குது. இந்த சிங்கோட ஹை தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகணும்ல. ஓகே, ஸோ 236 லெவலுக்கு மேலே நமக்கு வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கணும். அப்போ நடந்துன்னா ஃபஸ்ட்டு 0.618 618ங்கிறது இந்த லெவல் போயிருக்கா எக்ஸாக்டாக. ஸோ அது போயிட்டு திருப்பி வந்து லோ வந்துட்டு தான் திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அது கன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னா 0.618 ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த லோவுக்கு நம்ம மார்க் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோவுக்கு நம்ம மார்க் பண்ணாலும் ஸோ அதுவும் நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸோ லோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை இது. ஓகே, ஸோ இந்த ஹை. அப்போ இதில் நமக்கு வந்து ஒரு ஒரு 5% நமக்கு வந்து அபோவ் ட்ரேட் நடக்கணும். ஓகேவா? இந்த ஒன் டேலே பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட அதுவே பாருங்கள் எவ்வளோ ஹையில் போய் இது ட்ரேட் நடந்திருக்கு. க்ளோசிங்கே பாருங்கள் ஒரு லோ வந்துட்டு 13% வந்து மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறது என்னது, இந்த லோ அதாவது சிங்கோட லோவில் இருந்து ஒரு அபோவ் 5% வந்து நமக்கு வந்து ட்ரேட் வந்து மேலே நடக்கணும். ஸோ ஒரு 5% ட்ரேட் மேலே நடந்துட்டுனாலே அப்போ நம்ம வந்து இந்த ஃபிபனாஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹை டு லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 236. ஸோ 236 எங்கே இருக்குது? இதான் 236 லெவல்ஸ். ஓகே, ஸோ இங்கே க்ளோஸே பாருங்கள் இதில் போய் 382ல் போய் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ 618ங்கிறது ரிவர்சல் பாயிண்ட். 618 போயிடுச்சா? ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் நீங்கள் வந்து இப்படி இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் இதை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். ஸோ ஒவ்வொரு சிங்கோட ஹைலையோ லோலையோ இருந்து மார்க்கெட் திரும்பும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 5% வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்காக ஒரு 5% வந்து ட்ரேட் வந்து அந்த சிங்கு லோலையோ லோக்கு மேலே ட்ரேட் அபோவ் அதாவது அப்போ 5% மேலே ட்ரேட் நடந்திருக்கு அந்த கேண்டில் மேலே கீழே வரலாம் அப்படின்னா அப்போ அதுக்கு அடுத்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது சிங்கோட லோவுக்கும் ஹைக்கும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 0.236 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சிடணும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ட்ரு ஆகக்கூடிய இடம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு கீழே லோவுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அப்ளை வந்து அந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இல்லைனா லோ கட் ஆகும். ஓகேவா? ஸோ லோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கோ இல்லைனா ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி பண்ணுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹை லோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கான லெவல்ஸ் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கணும், எவ்வளவு ரிஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது இதில் கிளியராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்த இதில் சொல்ல வந்த விஷயம். ஓகேவா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த ப்ரீமியம் அடிப்படையிலான லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து நாளையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.